ஒரு உண்மையை இப்ப நான் சொல்லட்டுமா? நீ இங்க திரும்பி வந்ததுக்கு காரணம் உன்னோட தைரியம் இல்ல, உன்னுடைய முட்டாள்தனம் தான் இங்க வர வச்சிருக்க. இந்த இடம் ஒரு சிறைச்சாலைன்னு உனக்கு தெரியும், அதுல நீ ஒரு குற்றவாளின்னு தெரியும். ஏன் கூட சண்டை போட போறியா? சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டல, வா ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். அவ்வளவு திமிரா என்கிட்டயே வந்து சண்டை போட போறேன்னு சொல்றல? என்ன உன்னால ஜெயிச்சிட முடியுமா? அதையும் பாத்துருவோம். அதையும் பாத்துடலாம். என்ன சொன்ன? அது வந்து நீ என்ன ஜெயிச்சிருவேன்னு சொன்ன, அதான் பார்த்துலான்னு சொன்ன. பார்த்துருவோம். கூடிய சீக்கிரம் நடக்கும். நான் சொன்ன விஷயத்தை சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன் நம்புறேன். திரும்ப திரும்ப உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒண்ணும் உன்னோட பர்சனல் சண்டை கிடையாது ருத்ரா. உன்னோட ஆபரேஷன் என்னாச்சு? ஜமீன்தார் வீட்டுல ரைடு, மாப்பிள்ள ஊர் திரும்பும் போது என்கவுண்டர். இவ்வளவு செஞ்ச உன்னால எதையும் நிரூபிக்க முடியல. ஏன்னா இதுல உனக்கு கிடைச்சதெல்லாம் தோல்வி மட்டும்தான். ஒரு விஷயத்தை கிளியர் பண்றேன். இனிமே பிஎஸ்டி காரங்க எந்த உதவியும் உனக்கு செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணு உன்னோட கஸ்டடியில தான் இருப்பா. ருத்ரா, இனி உன்னோட ஆபரேஷன்ல எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்லைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், நம்ம செய்யறது தப்பா இருக்குமோ? அந்த பார்வதி, ஐ மீன் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா? நீ வேணா அந்த பொண்ணை நம்ப, ஆனா எனக்கு அவன் மேல சந்தேகம் தான். அந்த பொண்ணு நிச்சயமா ஜமீன்தாரோட ஆளுதான். ஏன்னா அந்த கிராமத்து ஆளுங்க அவ பிறந்ததும் அவளுக்கு அம்மானு சொல்லி கொடுக்கல, பிஎஸ்டி காரங்க தான் எதிரிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும், ஆனா எதையும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். விடு விடு, நானே பாத்துக்கிறேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. தண்ணி.
நான் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கருகி போன சப்பாத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாரோட உதவி இங்க தேவை கிடையாது. பண்ணு. கை தவுத்து விடவா? அப்பதான் சப்பாத்தி நல்லா வரும். அவத்த என்ன பிரயோஜனம்? அவர் வந்தா மறுபடியும் கட்டி போடுவாரு. அது இந்த சப்பாத்தி பண்ற வேலை எல்லாம் ஆம்பளைங்க வேலை கிடையாது தெரியுமா? அந்த கடவுள் என்னன்னா பொம்பளைய கையில ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்காரு. அதனாலதான் சப்பாத்தி இவ்வளவு நல்லா வருது. புரியுதா? கொண்டா. என்ன இது? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவங்க பண்ணிருந்தாங்கன்னா காரமா பண்ணிருப்பாங்க. என்னது? யார் பண்ணிருப்பாங்க? ருத்ராவ சொல்றியா? அவனுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்ல அவர் இல்ல. உங்க பையனை வளர்த்தவங்க இருக்காங்களே, அவங்கள சொன்ன. மோகினியா? சாப்பிடும் போதே டேஸ்ட் தெரியுது. நிச்சயமா அவதான் பண்ணிருப்பா. நல்ல காரம், டேஸ்டாவும் இருக்கு. போதும் போதும், எனக்கு இனிமே சப்பாத்தி வேண்டாம். நீ என்ன விரதத்துல இருக்க? நீ அப்படியே 2 சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதானே? நான் உனக்கு கேட்கவா? நீ மறுபடியும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? அப்படியே போக வேண்டியதானே? நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்த, இப்படி முட்டாளா இருக்கியே. அந்த விபத்துல உன் உயிரை நான் காப்பாத்திட்டேன். நீ சாகணும்னு ஆசைப்பட்டினா இந்த இடத்துல நீ சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. தாராளமா சாகலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நீ செத்து உன் போன சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீர்பூர் கிராமம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு நாசமா போயிடும். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ புத்திசாலி இல்ல, வடிகட்டின முட்டாள். இந்த ராட்சசன் இருக்கான, அவன் உன்னை ஒரு பொண்ணா நினைச்சு நடத்தல. நானும் பார்த்தேன்ல. அப்புறம் ஏன் நீ திரும்பி வந்த? எனக்கு பதில் சொல்லு. ஒருவேளை நீங்க இருக்கிறது உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வை, அதுக்கப்புறம் அவங்க உன்னை தேடி இந்த இடத்துக்கு வந்துட மாட்டாங்களா? அவங்க உன்னை கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? அத பத்தி நீ யோசனை பண்ணவே இல்லைல்ல? நான் சொன்னது இப்ப யோசனை பண்றல? श्रीराम राम रामेति रमे रमे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीराम. வந்துட்டீங்களா கான்ஸ்டபிள் சார்? இப்போ உங்க வீட்டுக்கே நீங்க விருந்தாளி மாதிரி வந்துட்டு போறீங்க. போகட்டும், உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதான் மோகினி. பேசும்போது மிளகா மாதிரி காரமா பேசுவ, ஆனா அதோட சேர்த்து இனிப்பா பிரசாதமும் கொடுப்ப.
எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்ன பெருசா கிண்டல் பண்றதா உங்களுக்கு நினைப்பா? இத கேக்குறதுக்கு பின்னாடி எனக்குள்ளேயும் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த வீட்ல ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியல, மசாலா அரைக்க முடியல, மத்த வேலையும் பண்ண முடியல. சமீரும் சுராஜும் சேர்ந்து நம்ம வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா யாரும் கேக்குற மாதிரி இல்ல. ஒருத்தன் கூட இந்த பக்கம் வரல. நாளைக்கு ருத்ரா கிட்ட நான் பேசி பார்க்க. ஏன் நாளைக்கே? இன்னைக்கு பேச வேண்டியதானே? இன்னைக்கு என்ன உங்க தாத்தா செத்த நாளா என்ன? எல்லா வேலையும் இன்னைக்கே செய்ய மாட்டீங்களா? மைத்திலி, டீ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? நீயா வந்து என் மாமனாரோட வாயில ஊத்திக்கோன்னு இல்லல? அப்ப போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அத்தை, அது வந்து பிரசாதம். என்ன பிரசாதம்? அதான் பிரசாதத்தை கொடுத்துட்டல. கடவுள் உன்னை ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அதனால போய் உன் வேலைய பாரு. ஓ, மோகினி, அண்ணன் வராரு. குடும்பா, அண்ணனுக்கு நான் கொடுத்துறேன். ஏங்க, காலி தட்டோட பிரசாதம் கொடுக்கறது நல்லதில்ல. பெரியவர் வீடு, வியாபாரம், இதோட பேப்பரு, அப்புறம் கஜானாவோட சாவி எல்லாத்தையும் இந்த தட்டுல வச்சு அவர்கிட்ட கொடுங்க. பாவம், அவராவது இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும். ஏன் பத்தாதா? நானும் வேணா அடிமையா போயிடட்டுமா? அண்ணா, இது பிரசாதம் தானே, அதுக்கே எவ்வளவு தயக்கம்? மோகனுக்கு தெரிஞ்சா உன்னை ஊருகா போட்டுருவா. சரி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? இந்த பிரசாதம் நீ தானே கொண்டு வந்த? இதுல உன் பொண்டாட்டி ஒண்ணு விஷத்தை கலக்கலையே? ஒன்னு சொல்லவா ஈஸ்வரா? நான் இங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்து நினைக்க தெரியல. அழுது அழுது பலகீனமாயிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நானே உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது? வரப்போற எதிர்காலம் யாருக்கு என்னன்னு தெரியாது. நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். இனிமே என்கிட்ட இருந்து உங்க கை பறிக்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை. உண்மையதான் சொல்றேன். இனிமே நான் அழறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமே உங்க மேல பாரத்தை போட்டு போராட போறேன் ஈஸ்வரா. உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும். அதை வச்சு எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். அது இருந்தா மட்டும்தான் எனக்குள்ள தைரியம் வரும். நான் செய்யறது சரின்னு எனக்கு தோணும். என் கூடவே இருங்க ஈஸ்வரா. இப்பதான் பூஜையை முடிச்சிட்டு வந்து பிரசாதத்தை கொடுத்தாங்க. இப்போ வெளியில போனல அப்ப கொடுத்தாங்க. இந்தா, இதையாவது சாப்பிடு. எடுத்துக்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ட? கருகி போன சப்பாத்தியும் அந்த வேகாத உருளைக்கிழங்கையுமா? ஆச்சரியமா இருக்கு. முதல்ல இங்க வரவே மாட்டேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா
ரோஷமே இல்லாம சித்தி கையால சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? அவ ஒண்ணு செஞ்சு கொடுக்கல, இந்த பொண்ணுதான் எனக்கு செஞ்சு கொடுத்தா. கையில இருந்த கட்ட அவுக்காம செஞ்சா, ரொம்ப நல்லாவே பண்ணா. நீ கைய காட்டுமா, கட்ட அவுத்துறன்னு சொன்ன. அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? இதுல என்ன பிரயோஜனம், உங்க புள்ள திரும்பி வந்து கைய கட்டிடுவாருன்னு சொன்னா. பரவாயில்லடா, அந்த பொண்ணு கூட உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. சப்பாத்தி நல்லா பண்றாடா, பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு காப்பாத்துங்க ஈஸ்வரா. எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நான் அவனை எதிர்த்து போராடணும். என்ன மாதிரியே இங்க இருக்கிற அந்த பொண்ணும் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காடா. சாப்பாடு நல்லா பண்ணி வச்சிருக்கா. பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க. அநியாயமா அவ புருஷனை நீ தானே கொலை பண்ண, அதுக்கு பரிகாரமா இதை செஞ்சிரு. நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட கிராமத்துக்கு அவ போக மாட்டா. ஏறுத்துரா, நான் நல்ல விஷயம் தானே சொல்றேன். இப்ப நீ அவளை கட்டி போட்டுதானே வச்சிருக்க. அவ கையில இருக்கிற வெள்ளை கயிறு அவுத்துட்டு அவ கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டா சரியா போயிடும். பேசாம தூங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு போடா. நாம 2 பேரும் இப்ப பாலைவனத்துல இருக்கோம். என் வாழ்க்கையில கல்யாணங்கிறது முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு தான் நடக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் குடும்பம்னா என்ன, சொந்தம்னா என்னங்கிறது உனக்கு தெரியும். போதும், கொஞ்சம் வாய மூடுறியா? இனி ஒரு வார்த்தை பேசினா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சதுல? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டால, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து போ. ஐயா, அந்த பொண்ணை நான் பார்த்தேங்க ஐயா. நிச்சயமா சொல்றேன், அந்த பொண்ணு உசுரோட தான் இருக்கா. நான் சொல்றது உண்மைங்கய்யா. கண்டபடி புலராத. நீ அந்த பொண்ணு உசுரோட பார்த்தன்னு சொல்றல, அப்ப பேர் தெரியுமா? பார்வதி. பார்வதிங்கிறது எனக்கு தெரியும். நான் உறுதியா சொல்றேங்க ஐயா, அந்த பொண்ணை நான் என் கண்ணு எதிர்க்க பார்த்தேன். அவ இன்னும் உசுரோட தான் இருக்கா. என்ன நம்புங்கய்யா. அந்த பொண்ணை நான் பார்த்தது உண்மைங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பார்வதி உயிரோடவா இருக்கா? நிஜமாவா? அவளை எங்க பாத்தீங்க? அவ இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை நான் பார்த்தேன். நீங்களாவது என்ன நம்புங்கம்மா. சந்தன்கர் ஊர்ல தான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் ஜமீன்தாரம்மா. சந்தன்கர்? அந்த ஊருக்கு எதுக்கு போனா? நீங்க சொல்றது உண்மைதானே? உண்மைதான்மா. கடவுள் தான் அவளை காப்பாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம பார்வதி உயிரோட இருக்கலாம். நம்ம பாரு உயிரோட இருக்கலாம். நான் அவளை பார்த்தே ஆகணும். எப்படியாவது அவளை கூட்டிட்டு வாங்க. அவ எந்த நிலைமையில இருக்காளோ தெரியலையே. நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? அவளை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை அனுப்புங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ஜமீன்தாரம்மா, நான் சொல்றது கேளுங்க. என்னால எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? கேளுங்க, வந்து உட்காருங்க. பார்வதி உயிரோட இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டு எப்படி? நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கங்க. இவன் சொல்ற செய்தி உண்மையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வெடிகுண்டு விபத்துல தான் நம்ம பார்வதி. நீங்களும் அந்த வெடிகுண்டு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் போலீஸ் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் கேஸ் அதை என்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்க பாருங்க ஜமீன்தாரம்மா, முதல்ல இந்த விஷயம் உண்மையா இல்ல பொய்யாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நடந்த அந்த வெடிகுண்டு விபத்துல நிச்சயமா பார்வதி இறந்து போயிட்டா. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? பார்வதியை உயிரோட பார்த்ததா இல்ல இவர் சொன்னாரு. அவ என்னமோ உளறிக்கிட்டு இருக்கா, அத போய் உண்மைன்னு சொல்றீங்க. அவன் உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்காக அப்படி சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் போய் நம்ம கிட்ட வேணும்னே ஏதோ கதை கட்டி விட்டுட்டு இருக்கான். இங்க பாருங்க ஜமீன்தாரம்மா, இறந்தவங்க மீண்டு வர முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. உண்மை என்னன்னு கண்டுபிடிங்க. சரி. யாருங்க?
இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? உங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்து எனக்கு பயமா இருக்கு. என்ன முழிக்கிற? நான் பண்றது உனக்கு புரியல. போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. போய் வேலையை பாரு. நீங்க இந்த ரூம்ல தான் படுத்து தூங்குவீங்களா? அப்புறம் நான் எப்படி இங்க? நானே இந்த வீட்டுல நரகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். நீ அந்த மாதிரி இருக்க பழகிக்க. இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ இங்க திரும்பி வந்திருக்க மாட்டல்ல. அப்படின்னா நானும் இங்கதான் தூங்கணுமா? வேற வழி கிடையாது. தூக்கம் வந்தா தூங்க எல்லாம் முடிச்சிட்டு. இப்ப எனக்கு தூக்கம் வருது. தொல்லை பண்ணாத. நீ என்கிட்ட சவால் விட்டுருக்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க என்ன தேடுற? கேள்வி கேட்டா முதல்ல பதில் சொல்ல பழகிக்க. அது வந்து துணி. என்னது? எனக்கு வேற துணி வேணும். என்னால இதை போட்டுட்டு இருக்க முடியாது. அதான் என் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நான் எதையாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் கேளு. கேட்காம எதையும் எடுக்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் எடுத்து கொடுக்கறேன். இந்தா. இந்த ட்ரெஸ் நான் எப்படி போட்டுக்கிறது? என்கிட்ட பொம்பளைங்க போட்டுக்கிற துணிலாம் எதுவும் இல்ல. இஷ்டம் இருந்தா இதை கட்டிக்கலாம், தூக்கி போடு. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடு.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி தான் அதுல ஜெயிக்க முடியும்னு தெரியும்ல. திறமையா சம்பாதிச்சாதான் எந்த கஷ்டமும் இல்லாம வாழ முடியும். ஆனா நீ முட்டாளா இருக்கியே. முட்டாளா இருக்கிறவன் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணான்னா கையில திருவோட ஏந்திக்கிட்டு போக வேண்டியதான். இல்லம்மா, நான் வந்து அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்கிட்ட எதுக்கடா ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அவன் என்ன உன் சொந்தக்காரன் நினைச்சியா? அப்படியே எழுதி கொடுத்துட்டு வந்துட்ட. அது வந்துமா, நம்ம பொருளுக்கு 3 லட்சம் தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக 5 லட்சம் ரூபாய் பொருளை 3 லட்சத்துக்கா கொடுக்கறது? நான் இவன்கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த பொருளை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருவோன்னு. இங்க பாரு, சந்திரன் சாருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நாம நிராதரவா நிக்கும் போது அவர் தான் நமக்கு நிறைய உதவிகளை செஞ்சாரு. அதனாலதான் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். எப்பவுமே செஞ்ச நன்றியை நம்ம மறக்க கூடாது. உண்மைதான், உண்மைதான்ப்பா. ஆனா இப்ப நஷ்டப்பட்டு நிக்கிறோமே. இங்க பாருங்கம்மா, நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. வியாபாரத்துல சில சமயம் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம நம்மள மாத்திக்கணும். இதுல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஓ மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பும் உன் அப்பா மேலதான் இருக்கு. அவர்தான் கண்டதையும் சொல்லி உன் மூளையை எப்படி குழப்பி வச்சிருக்காரு. என்னெல்லாம் விளக்கம் கொடுக்கற, அதெல்லாம் உண்மையா இருக்கணும். நீ எப்படி எல்லாம் பேசுற? நீ சொல்றதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும். உனக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரை எல்லாம் நான் கொடுத்திருந்தேன்னா இப்ப இங்க வந்து நின்னு ஏன் எதிரில இப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டேன். அண்ணா, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் அண்ணன் பையன் மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க, அவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவன் நடக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பணத்தை எண்றதுக்கு கத்துக்குவான். உன் தம்பி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பத்தி எப்படி எல்லாம் கனவு காண்றான் பத்தியா? உங்களுக்கு கல்யாணம் பண்ண நேரத்துல 2 பூசணிக்காய பின்னாடி விதைச்சிருந்தனா அது இந்நேரம் எனக்கு 2 காயாவது காய்ச்சி கொடுத்துருக்கும். அதுக்கு கூட 2 பேரும் லாய்க்கலாம இருக்கீங்க. இவங்க 2 பேரால புள்ள குட்டிய பெத்துக்க முடியுமா முடியாதான்னு அந்த கடவுளுக்கே இப்ப சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீலி கண்ணீர் வெடிச்சு என்ன பண்றது? இப்ப நஷ்டப்பட்டு நின்னுகிட்டு இருக்கோமே, அதுக்கு நாம எப்படி ஈடு கட்ட போறோம்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அம்மா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது செய்யறேன். 2 லட்சம் என்ன, பணம் மழையே உங்க மடியில கொட்ட வைக்கிற பாருங்க. இந்த வீடு மட்டும் என் பேருக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கை நிறைய பணம் வரும். கொஞ்ச நாள் கழிச்ச ரொம்ப சுகமான வாழ்க்கையை நான் வாழ்வேன். என்ன தேடுறீங்க? உங்களுக்கு அந்த குழா வேணுமா?
இருக்கு, இந்தாங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. சாப்பாடு எங்கேயும் ஓடி போயிடாது, நானும் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். மெல்ல ருசிச்சு சாப்பிடு, இல்லனா சாப்பாடு உடம்புல ஒட்டாது. இங்க பாரு, இப்படி சாப்பாடை விட்டுட்டு பாதியிலே எழுந்து போனா சாப்பாடு கிடைக்காது. எனக்கு ஒண்ணு நீ அட்வைஸ் பண்ணாத. தேவையில்லாம எல்லாத்துக்கும் எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. பைத்தியக்காரி மாதிரி நான் பாக்குற எல்லா பிஎஸ்டி காரங்க கிட்டயும் ஒன்னு பத்தியே விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆனா யாருமே சரியா பதில் சொல்லல. இப்ப என்னடானா நான் நினைக்காத போது திடீர்னு வந்து நிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன வேணும்? நான் தானே. ட்ரெஸ் வேணும். ட்ரெஸ்ஸா? என்ன ட்ரெஸ் கேக்குற? பொண்ணுங்க போட்டுக்கிற ட்ரெஸ். பொண்ணுங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா? அதே எதுக்காக நீ கேக்குற? எனக்கு இல்ல, ஒரு பொண்ணுக்கு வேணும். எனக்கு தெரியாம இன்னொருத்தியா? யார் அவ? அவ பேர் என்ன? நான் உன்கிட்ட ட்ரெஸ்ஸை மட்டும் தான் கேட்டேன். முடிஞ்சா அதை எடுத்து கூட. 8 வருஷமா 8 வருஷமா நான் உன் கூட மட்டும்தான் இருந்துட்டு இருக்கேன்னு தெரியும்ல. இந்த 8 வருஷத்துல இன்னொரு ஆம்பளையோட நிழல் கூட என் மேல பட்டதில்ல. ஆனா நீ யாரோ ஒருத்திக்காக என்கிட்ட வந்து Dress வேணும்னு கேக்குறல. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு பொண்ணுக்காக தைரியமா என்கிட்ட வந்து Dress கேட்டல. இப்ப நான் கேக்குறேன், அவளோட பேரை என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாம உன் வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணு வரக்கூடாது. என் கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்றியா இல்லையா? நீ கல்யாணம் போனா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கியே, அவளுக்கா இல்ல என்னை விட அழகா வேற எவ்வளையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா? உன் கனவுல கூட நீ என்ன தவிர வேற யாரையும் காதலிக்க கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்ததுன்னா இந்த லாவண்யா பாம்பா மாறிடுவா. ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இங்க பாரு, அடுத்த தடவை சமைக்கும் போது உப்பு கம்மியா போடு. என்கிட்ட நீ உண்மையை சொல்லாம போறல்ல, நானே அவளை கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை பார்வதி அந்த வெடிகுண்டு விபத்திலிருந்து தப்பிச்சிருப்பாளோ என்னமோ. எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பிஎஸ்டி ஆபீசர் உயிரோட இருக்காருன்னா அப்ப நம்ம பாருவும். என்னென்ன இது? நான் உண்மையை தான் சொல்றேன், ஆனா ஜமீன்தார் ஐயா அதை நம்ப மாட்டேங்கிறாரு. அந்த பார்வதி அம்மாவை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சத்தியம் கூட பண்ணிட்டேன். ஓங்கி ஒண்ணு விட்டனா கண்ணை பழுத்துரும். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவீங்க. வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா போயிடு, இல்லனா அந்த முதலிங்க மிதக்கிற குளத்துல உன்னையும் தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் நில்லு. வணக்கம்மா. உன்னோட பேர் என்னப்பா? லட்சுமண ஜமீன்தார் அம்மா. இங்க பாரு லட்சுமணா, நிதானமா நல்லா யோசிச்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ பார்வதிய பார்த்தேன்னு சொன்னது உண்மைதானே? ஜமீன்தார் அம்மா, அது நான். இங்க பாரு லட்சுமணா, நீ எதுக்காக இப்ப பயப்படுற? உனக்கு பார்வதி எப்படி இருப்பான்னு நல்லா தெரியும்ல. இந்த ஊர்ல நீ அவளை பாத்திருக்கியா? ஜமீன்தார் அம்மா, ஒரு தடவை என் வயல்ல முத்தழகியோட அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் பாத்திருக்கேங்க. அப்ப அந்த பொண்ணு முத்தழகி என் பானையை உடைச்சிட்டா. அத கூட நான் மன்னிச்சிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணை தான் நான் இப்ப பார்த்தேன்னு ஐயா கிட்ட சொன்னேன். ஆனா ஜமீன்தார் ஐயா
என் வார்த்தைய நீ சொல்ற வார்த்தை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது உண்மைதான நிரூபிக்க எனக்கு ஏதாவது ஆதாரம் வேணும். சந்தன்கர்ல அவளை பார்த்தேங்கிற உண்மைய நீ எப்படி ஆதாரத்தோட நிரூபிக்க போறேங்கிறத சொல்லு. அதை எப்படிமா நான் இன்னும் உனக்கு நான் பணம் கொடுப்பேன். அதுக்காக நீ எனக்கு நன்றியோட நடந்துக்கணும். இப்ப இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி செஞ்சு முடிக்கிறேன். அப்படியே செய்யறமா. இந்த விஷயத்துல கடவுள் தான் கருணை காட்டணும். பார்வதி உயிரோட இருக்கான்னு இங்க இருக்கிறவங்களுக்கு நிரூபணமாகணும். அந்த பொண்ணு யாரு? நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக என் அனுமதி இல்லாம உள்ள வந்த? ருத்ரா, அது வந்து இவ. ஹாய் ருத்ரா அண்ணா, நீங்களா? நம்பவே முடியல. எப்படி என்ன இருக்கீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியல. நான் சுனிதா. உங்க நெத்தியில அடிபட்டுச்சு, அந்த தழும்பு கூட இன்னும் அப்படியே இருக்கு. சின்ன வயசுல சமீர் அண்ணா கூட ஸ்கூல்ல சண்டை போட்டீங்களே, மறந்துடுச்சா? அண்டா காக்கா சமபு காவுக்கும் தெரிஞ்சிடு சீசே. இப்ப ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த தழும்பு கூட என் மந்தத்துல மறைஞ்சு போயிடலாம். அதற்கிட்ட இந்த கயிறு எதுக்கு ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? கோபமா வேற இருக்கீங்க? அது போகட்டும், உள்ள யார் இருக்காங்க? உள்ள யாரும் இல்ல. நீங்க எடுத்து போ. இல்ல நான் போன்னு சொன்னேன். சுனிதா, இங்க எதுக்கு வந்த? நீ உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு நாளைக்கு தானே வரன, அதுக்குள்ள வந்துட்ட? வேலை முடிஞ்சது வந்துட்டேன். அது சரி, நீ எதுக்குமா அந்த ரூமுக்கு போன? இந்த ரூம்ல படுத்தா ஜன்னல இருந்து நல்ல காத்து வரும். அதோட நான் போகும்போது என் ஜாடியை இங்கதான் வச்சுட்டு போனேன். அதை எடுக்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா ருத்ரா அண்ணா இருக்காரு. உங்களை பார்த்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உள்ள போய் என் ஜாடியை எடுத்துக்கலாமா? இரு, நான் எடுத்துட்டு வரேன்.
இவருக்கு என்னாச்சுப்பா? ஏன் ருத்ரா அண்ணன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அண்டக்கா கசம் அபுகாக்கும் திருந்திடு சீசே. நீங்க வேணா பாருங்க, இவரோட கோவம் என் மந்திரத்துல பறந்து போயிடும். இந்த குண்டம்மா ஜாடியா எங்க வச்சான்னு தெரியலையே. இதுவா? பாத்து. ஹாய், என் ஜாடி கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்க சிரிப்பு எங்க போச்சு? அதையும் இந்த ரூம்ல தொலைச்சிட்டு வந்துட்டீங்களா என்ன? நீங்க சிரிக்கல என்ன, நான் சிரிக்கிறேன். ஷோ, இவரை எப்படி நான் சிரிக்க வைக்கிறது? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நாளைக்கு காலைல பூஜை இருக்குல்ல, போய் சீக்கிரம் தூங்கு. வா. அந்த அந்த பொண்ணு எப்படி திடீர்னு இங்க வந்தா? பாவம், அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக? அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால 3 வாரத்துல இந்த வேலை நல்லபடியா முடியணும். அதுக்கப்புறம் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி இந்த விஷயத்துல நம்ம ஜெயிச்சாகணும். நிச்சயமா ஜெயிக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்காரு. அவர் எந்த சமயத்திலும் நம்மள கைவிட மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அத்தை நாளைக்கு பூஜை வச்சிருக்காங்க. பூஜையா? இப்ப எந்த விசேஷமும் இல்லையா? எதுக்கு வந்து பூஜை நமக்காகத்தான். தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நமக்காகத்தான். நமக்காக இல்ல, நமக்கு குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக தான். பேரம் பேத்தி வேணும், அதுக்காக தான் இந்த பூஜை விசேஷம் எல்லாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பூஜை, எவ்வளவு கோயிலுக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா மருந்து மாத்திரையும் நம்ம சாப்பிட்டாச்சு. கோவப்படாதீங்க. ஏன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் அமைதியா இருங்களே. பார்த்தல, அவங்க பேசுறது கேட்டல, நம்மள அவமானப்படுத்துறாங்க. எல்லாருக்கும் நடுவுல நமக்கு குழந்தை இல்லங்கறத எவ்வளவு கேவலமா பேசுனாங்க, நீயும் பார்த்தல. கோவப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. கோவப்படாதீங்க, நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. இங்க பாருங்க, அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க உங்களை பெத்த அம்மா தானே, அதான் ஆசைப்படுறாங்க. அது எப்படி தப்பாகும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அவங்கள பாட்டி ஆகலின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி ஆகலனா அதுக்கு யார் தான் என்ன பண்ண முடியும்? ஏன் தப்பா? உன் தப்பா? யாரோடதும் இல்ல, யார் தப்பும் இல்ல. நீங்க கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இருங்க. முதல்ல உட்காருங்க, உட்காருங்க சொல்றேன். அவங்க அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. விடு. என்னங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். உயிரை விட என் வாக்க நான் மதிக்கிறவன்.
நீங்க 3 மாசம் சொல்றீங்க, நான் 6 மாசம் கேக்குறேன். 6 மாசமே ரொம்ப கம்மி தான். இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என் அம்மாவை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, விஷயம் வெளியில வரல. இங்க பாருங்க, நான் வலை விரிச்சிட்டு தான் இருக்கேன். என்ன பேசுறீங்க? ஒப்பந்தம் உடைஞ்சு போச்சுன்னு யார் சொன்னா? சமீர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கான். இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த அரண்மனை உங்களுக்கு சொந்தமா இருக்கும். எல்லா பேப்பர்ஸும் என்கிட்ட தான் இருக்கு. என்னோட ரூம்ல தான் இருக்கு. எல்லா பேப்பர்ஸும் எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அப்பம் பையனோட கையில அந்த பேப்பர் சிக்கிறதுக்குள்ள நான் அங்க இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் எடுத்தே ஆகணும். என் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட அச்சப்பட மாட்டேன். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சனோ இந்த ஜென்மத்துல இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன். மா, இப்படி சத்தம் போடாதீங்க, என் தலை வலிக்குது. ஏன்பா, வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க, சாமர விசறதுக்கு ஆள் இல்லைன்னு இப்படி பேசுறியா? நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னேன், அதை செஞ்சியா? இல்லல, நேத்து ராத்திரி பூராவும் வீட்டுல இல்லாம நீ எங்கேயோ வெளியில தானே தங்கிட்டு இருந்த, உண்மைதானே? பொய் இல்லையே. இப்ப கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பண்டிதரை கூட்டிட்டு வான்னு சொன்னல, கூட்டிட்டு வந்தியா? இல்லல, நம்ம வீட்டுல விசேஷங்கிறத நாம தானே அவருக்கு சொல்லி ஆகணும். இல்ல ஞான திருஷ்டியில அவருக்கு தெரிஞ்சு ஆகா இந்த வீட்டுல விசேஷம் இங்க வந்து நிக்க போறாரா? மைதிலி அத்தே, நெய்யை கொண்டு வர சொன்னனே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கொண்டு வா. நெய்யை வீட்டுல தான் வச்சிருக்கியா இல்ல உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துட்டியா? நான் போய் பண்டிதரை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் நில்லுடா. அத்தை, நெய் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா போய் இவனுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. என்னோட செல்ல அம்மா. அது சரி, போதும் போதும் விடுடா. மறுபடியும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டு இருக்கான்ல. வந்து துணி அதான் எடு. கொஞ்சம் தள்ளு. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா, முதலும் இதுவா முடிவும் இதுவா, புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா, கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயம் எல்லாம் கரைந்தது. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா. என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும், வண்ண கோலம் கண்கள் தானே
அது என் ட்ரெஸ் மாட்டிக்கிச்சு.